ஹாய் சில்லு குட்டீஸ், ஃபேட் டு ஃபிட் கேர்ள் டே 9ல் தான் இருக்கும். கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோம், ரிசல்ட்டை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வெயிட் செக் பண்ணிடலாம். 2 நாள் ரொம்ப தரமாக வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 95.55 தான் இருக்குது. ஸோ குறையவும் இல்லை, ஏறவும் இல்லை. ஸோ மெயின்டைன் ஆகிருக்கு 2 டேஸ்க்கு. நாளைக்கு தான் தெரியும் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு, உண்மையான ரிசல்ட்டு. ஏன்னா டைஜஷன் ஆகி அது உள்ளே போய் என்னென்ன வேலை பண்ணுதோ அப்படின்னு பார்ப்போம். சரி, காலைல எழுந்துட்டு நம்ம 3 சுட்ட பூண்டு எடுத்துக்கிட்டேன். சரி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன தான் பாடியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட ஓவர் நைட் ஓட்ஸ் தான் ஒரு 12 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும் வயிறு. அதுக்கப்புறம் எந்த கிரேவிங்ஸும் வராது. அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சே போயிடலாம். ஸோ லஞ்ச் ஒரு 2:30 மணிக்கு போல் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும் வெயிட் லாஸில். ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ரிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பிளேட் எடுத்துக்கிட்டேன். க்ரில்லு, அதுக்கப்புறமேட்டுக்கா பச்சை பயிறு, நெக்ஸ்ட் 2 முட்டை, அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார், கொஞ்சமாக ஒரு 50 கிராம் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் மட்டும் மிஸ்ஸிங், கீரையும் மிஸ்ஸிங். ஸோ ஆப் 2 டேஸில் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்க்கு சும்மா 2 ஆப்பிள் பீசஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா ஆரஞ்சு 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பனானா ஒரு 5 o'clock போல் ஒரு பனானா எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ சப்பாத்தி 2 கூட தொட்டுக்கு டால் மதியானம் வச்சுருந்தோம்ல. ஸோ அதையே தொட்டுட்டாச்சு. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி வெயிட் ஏறுதா இறங்குதா என்னன்னு பார்ப்போம். எக்ஸசைஸ் சூன் ஸ்டார்ட் பண்ணணும், பார்ப்போம்.